பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இன்றைக்கி வசனமும் விளக்கமும் என்ற தலைப்பின் கீழே நம்ம ஒரு வேதத்திலேருந்து ஒரு சத்தியத்தை நம்ம வாசிக்க இருக்கிறோம். இது என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை சபித்த அந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இது மத்தேயு 21 அதிகாரத்தில் வசனம் 17 அந்த சம்பவத்தை பார்க்குறோம். இதே சம்பவம் மார்க்கு 11 அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 11 வசனத்திலிருந்து பார்க்க முடியும். அநேகர் இந்த சம்பவத்தை குறித்தான விளக்கங்களை பதிவிட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தியானத்திலே தேவன் எனக்கு வெளிப்படுத்தின காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் என்று நான் விரும்புகிறேன். இதில் வசனத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு 21 அதிகாரத்திலே அவர்களை விட்டு, வசனம் 17 சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகத்திற்கு கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சிஷ்யர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தின் மூலமாக பின்னாக வாசிக்கும் பொழுது சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியாகும் சொல்லி விசுவாசத்தை குறித்தான ஒரு பாடத்தையும் சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதுடைய நோக்கம் என்று பார்க்கும் பொழுது, இந்த அத்திமரம் ஏன் சபிக்கப்பட்டது பார்க்கும் பொழுது, இதுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை வாசிக்கிற சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்து திரும்பவுமாக பெத்தானியாவுக்கு போய் மறுநாள் காலையிலே அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிற சம்பவமாக பார்க்குறோம். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது எருசலேமுக்கு வருகிறது இந்த உலகத்திலே வந்த முதல் வருகையை காட்டுகிறது. பின்பு பெத்தானியாவுக்கு போய் மீண்டுமாக எருசலேமுக்கு வருவது என்று கர்த்தருடைய 2ஆம் வருகையை காட்டுகிறதாய் இருக்கிறது. இந்த 2ஆம் வருகையில் வரும்பொழுது இந்த அத்திமரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த அத்திமரம் யாரை குறிக்கிறது சொன்னால் நம்ம தான் குறிக்கிறது. இந்த அத்திமரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வரும்பொழுது இந்த அத்திமரம் விசுவாசிகளாகி நம்மை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் கூட்டி சேர்க்க தம்முடைய வருகையில் வரும்பொழுது விசுவாசிகளை நாம் ஒரு இலைகளுள்ள பச்சை மரத்தை போல காணப்பட்டு நமக்குள்ளே கனி இல்லாதவர்களாய் காணப்படுவோமானால் நாம் சபிக்கப்பட்டு போடுவோம். அதாவது என்னவென்றால் நரகத்துக்கு தள்ளப்படுவோம் என்பதை இந்த உவமை தெளிவாக காட்டுகிறது. இந்த இலைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், விசுவாசத்தை குறிக்கிறது. நம் விசுவாசியை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் மாத்திரம் இலைகளைப் போல பச்சையாக பார்வைக்கும் வெளிப்புறமாகவும் நம்ம உலகத்திற்கும் நாம் ஒரு விசுவாசியாக காணப்பட்டு நம்ம இலைகள் பச்சையாக தோன்றி அவங்க பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவங்களா இவங்க இயேசப்பாவை ஏற்றுக்கொண்ட விசுவாசி, இயேசப்பாவோட பிள்ளைகள், வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு போகக்கூடியவர்கள் என்று அநேகர் நம்ம குறித்து சாட்சி சொல்லலாம். உலகத்துக்கும் நமக்கும் ஒரு விசுவாச தோற்றத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நமக்குள்ளே கனி இல்லை என்று சொன்னால் நாம் ஆண்டுடைய வருகையிலே கைவிடப்பட்டு போடுவோம் என்பதை இந்த உவமை தெளிவாக காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறது போல நாம் அவருடைய வருகை வரும்பொழுது அவருடைய பார்வையில் நாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம அந்த அத்திமரத்துடைய இலைகள் அது நம்மளுடைய விசுவாசத்தை காட்டுகிறதா இருக்கிறது. பார்வைக்கு விசுவாசத்தோடு இருந்து நமக்குள்ளே ஒரு கனியும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அத்திமரம் சபிக்கப்பட்டது போல நாமும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே கைவிடப்படப்படுவோம் என்பதை இந்த உவமை தெளிவாக காட்டுகிறது. இப்படியாக இந்த மரத்திலே இலைகள் மாத்திரம், அதாவது நமக்குள்ளே விசுவாசம் மாத்திரம் காணப்பட்டு நமக்குள்ளே கிரியை இல்லை என்று சொன்னால், நமக்குள்ளே கனி இல்லை என்று சொன்னால், கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி செத்ததாய் காணப்படுகிறதோ அதே போல் விசுவாசம் மாத்திரம் இருக்கிற விசுவாசி அவனிடத்தில் ஒரு கனியும் இல்லை என்று சொன்னால் அவனுடைய விசுவாசமும் செத்ததாய் காணப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ வருகை வரும்பொழுது நாம் விசுவாசியை மாத்திரம் இருந்து நமக்குள்ளே ஒரு கனியும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஒரு கனி நமக்குள்ளே காணப்படவில்லை என்றால் நாமும் நரகத்துக்கு தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படும். இப்படி இந்த அத்திமரம் பட்டு போனது போல ஒரு காலும் கனி இனி உண்டாகாதிருப்பதாக சொல்லப்பட்டது போல
நமக்குள்ளும் நித்தியமாக நம்முடையும் தேவன் நரகத்திலே அவர் தள்ள வல்லவராக இருக்கிறார். எனவே விசுவாசிகளை நாம் ஆவின் 9 வரங்கள் நமக்குள்ளே இருக்குதோ இல்லையோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவின் 9 கனிகளும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது மாத்திரமில்ல, அந்த கனிகளிலே நாம் பூரணப்பட வேண்டும். ஒரு மாமரம், உதாரணத்துக்கு ஒரு மாமரம் என்று சொன்னால், அந்த மாமரத்திலே அந்த மாங்கனி உண்டாருக்கும்னா அது காயாக வரும். அப்புறம் அந்த காய் அப்படியாக பழம் கனிஞ்சு பழம் கொடுக்கும். அந்த பழம் வரும்பொழுது ஒரு வாசனை அப்படியே எல்லா இடத்துக்கும் போகும். அந்த வாசனையை தேடி ஜனங்கள் வருவாங்க. ஜனங்கள் நம்ம மரமாகிய அந்த மாமரத்திலே அந்த கனியை புசிக்க அவள் விரும்புவாங்க. சிலர் கல்லை விட்டு எறிவாங்க, சிலர் மரத்தில் ஏறி பறிப்பாங்க. இப்படி காரியங்கள். அதோட விசுவாசிகள் நமக்குள்ளே நல்ல கனிகள் இருக்குமானால் அந்த வாசனை, அந்த அபிஷேகத்தை தேடி ஜனங்கள் எல்லாரும் உங்களிடத்தில் வருவாங்க. நீங்கள் அவர்களுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் நீங்கள் மாற முடியும். எனவே நிச்சயமாக ஒவ்வொரு விசுவாசியும் பேரளவுக்கு விசுவாசத்தோடு இல்லாதபடிக்கு கிரியையுள்ள விசுவாசமாக கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையாக நம்மளே காணப்பட வேண்டும். விசுவாசம் நமக்குள்ளே மாத்திரம் இல்லாதபடிக்கு நம்ம எழும்பி போய் ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம அறிக்கையிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை நாம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டும். சுவிசேஷமாகிய அந்த தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை எல்லா இடங்களுக்கும் நம்ம எல்லாருக்கும் நம்ம நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும். எனவே அதுதான் நமக்குள்ளே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கனி. ஒவ்வொருத்தரும் இந்த ஊமையை பார்த்த பின்பதாக நாம் கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாய் நிச்சயமாய் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிறார். இன்னொரு வசனம் விளக்கும் என்ற பகுதியிலே வேறு வசனத்தை குறித்து நம்ம அடுத்த முறை தியானிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.